இந்த நாளிலே எத்தனையோ சத்தியங்களை நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் ஒரு சத்தியம் வேதம் சொல்லுகிறது, நாம் கடன்பட்டு வாழ வேண்டும் என்று. சத்தியம் சொல்லுகிறது, வானம் ஒளிந்தாலும் பூமி ஒளிந்தாலும் என் வார்த்தை ஒழியாது, கடன்பட்டு நீங்கள் வாழணும் அப்படின்ட்டுருக்கு. ஆனால் கடன்பட்டு வாழ வேண்டுமென்றால் எதிலே நீங்கள் கடன்பட்டு வாழ வேண்டும் என்று கேட்டால், இந்த நாட்களிலே ஒரு வசனத்தை வாசிப்போம். ரோமர் 13:8. ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். அல்லேலூயா. அப்போ நான் எதில் கடன்பட வேண்டுமா? அன்புல கடன்படணும். ஆனால் இந்த காலத்தில் அப்படி யாரும் கடன்காரன் ஆக மாட்டாங்க. கொடுக்கல் வாங்கல கடங்கனா அதிகமாகிட்டு இருக்கிறாங்க. நீ எந்த குடும்பத்தை எடுத்தாலுமே கடன் இல்லாத குடும்பம் கிடையாது. அப்படின்னா நான் கடன்பட்டு வாழ வேண்டும் என்று வேதம் சொல்லவில்லை. ஆனால் எதில் கடன்பட்டு வாழணும் அப்படின்னா, ஒருவரில் அன்பு கூறுவதில் கடன்பட்டு வாழ வேண்டும். ஆனால் கற்பனையில் பிரதான கற்பனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்பு தான் பிரதான கற்பனை. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அதாவது அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை என்ன செய்ய நிறைவேற்றுகிறான். அதனால் கூடிய மட்டும் எல்லா இடத்துல அன்பாக நடக்கணும், அன்பாக பேசணும், அன்பாக எந்த காரியத்தையும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி நம்ம எடுத்தோம்னா, நம்ம நியாயப்பிரமாணத்தை என்ன செய்கிறோம், கற்பனை கட்டளையை நிறைவேற்றுகிறாய் இருக்கிறோன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி வேதம் சொல்லுகிறது, அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்க மாட்டாய். உபாகம் 28. ஆனால் இன்றைக்கி அதில் தான் நிறைய பேர் எல்லாருமே இன்றைக்கி 100க்கு 80% எல்லாமே கடனில் தான் இருக்கிறோம். பணப்பிரச்சனை, பொருளாதாரம். ஏன்னா கடன் வாங்காமல் இருந்தாலும் கடனை வாங்கும்படி சிலர் அழைக்கிறார்கள். சும்மா இருந்தாலும் வாங்கி கொள்ளுங்க ஒன்று இருக்குது. அந்த குழு முடிச்சிட்டா, உங்கள் குழு முடிஞ்சிருச்சு, அடுத்த குழு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு நான் ரெடியாக இருக்கிறோம். அதனால் நீங்கள் இந்த 2 கழிச்சுவிட்டு 2 கழிச்சுட்டு அடுத்து நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். முடியவே 2 மாதம் தான் இருக்குது கட்டுறதுக்கு. ஆனால் அதை கட்டிவிட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க, மேற்கொண்டு வாங்கிக்கோங்கன்னு சொல்லும் போது இவங்களுக்கு ஒன்றுமே இருக்காது, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அந்த கடனை அடைச்சிட்டு கடன் வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தீர்மானம் எடுக்க முடிய மாட்டேங்குது. ஒன்று போனால் ஒன்று கரெக்டாக வந்துடுது. இப்போ ஒரு கடன் அடையும் போது வாங்கக்கூட நினச்சிக்கிட்டு இருப்போம், அடுத்து இன்னொரு பிரச்சனை உருவாகி நிற்கும். அப்போ அந்த பிரச்சனையை சமாளிக்கிறது கடன் வாங்கி தான் ஆகணும். பிசாசு அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்மளுக்கு என்ன செஞ்சிடறான், கொடுத்துறான் பார்த்துக்கொள்ளுக்கு. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது, நீ அன்பு கூறுவதில் மாத்திரம் கடன்படு, வேறு எதிலும் கடன் பற்றாத. அப்போனா ஒருத்தர் உங்களை நேசித்தாங்கன்னா நீங்கள் பதிலுக்கு அவங்கள நேசிக்கணும். அதுதான் கடன். ஒருத்தர் உங்களுக்கு நீங்கள் முடியாமல் இருக்கும்போது உங்களை பார்த்து சில 2 ஆப்பிள் 2 ஆரஞ்சு வாங்கி கொடுத்து உங்களை பார்த்து சந்தோஷமாக இருங்க, கவலைப்படாதீங்க அப்படி 2 வார்த்தை ஆறுதல் வார்த்தை உங்களுக்கு சொன்னாங்கன்னா, அதே போல் அவங்க உடம்பு முடியாமல் பார்த்தா நீங்கள் போய் பதிலுக்கு செய்யணும். அதான் கடன். அந்த கரண்ட் தீர்த்தரணும். நீங்கள் முடியாமல் இருக்கும்போது உங்களை பார்த்தாங்க, கஷ்டப்படும் போது உங்களை பார்த்தாங்க. ஆனால் அதுக்கு பதில் நீங்கள் என்ன செஞ்சிடணும். இப்போ உங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு ஒரு சில பேர் வர்றாங்க, அப்போ அதில் நீங்கள் கடன் பட்டுட்டீங்க. அப்போ அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு நீங்கள் போனால் தான் அந்த கடனை என்ன செய்கிறீங்க, அடைக்கிறீங்க. அதான் அன்பு. அப்போ அன்பு கூறுவதில் நம்ம என்ன செய்யணும், கருணாலையாக இருக்கணும். அதாவது பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, எத்தனையோ காரியங்கள் இருந்தாலும் அன்புக்கு நிகர வேறு எதுவுமே கிடையாது. அதான் சமானத்தை நாடுங்கள், சமானத்தை தேடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 13 எடுத்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 13:1 வாசிங்க. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். பாருங்க, அவர் என்ன சொல்றாருன்னா, நீ அந்நிய பாஷை பேசி குதிச்சாலும், பரலோகத்தில் தேவ தூதர்கள் பேசுகிற பாஷையை நீ பூமியில் பேசினாலும், பாருங்கள் எப்படி அன்புக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குற பாருங்கள். நீ பரலோகத்தில் பேசுகிற அந்த தூதர்கள் பேசுகிற அந்த பாஷையை நீ அந்நிய பாஷை பூமியில் பேசினாலும், அன்பு இல்லாமல் நீ பேசினேன்னா தகுதி இல்லை அப்படிங்கிறார்.
அப்படி என்ன போட்டிருக்கு? சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். அடுத்து, நான் தீர்க்கதரிசனத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. பாத்தீங்களா? அதாவது தீர்க்க தரிசன வரம் உனக்கு இருக்கலாம், அந்நிய பாஷை வரம் உனக்கு இருக்கலாம், விசுவாச வரம் உனக்கு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி எல்லோரும் வந்து வரம் இருக்குது, அந்த வரம் இருக்குது, இந்த வரம் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் வரத்துக்கு மேலே கர்த்தர் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆவின் கனி 9, ஆவின் வரங்கள் 9. கலாய்த்தர் 5ஆம் அதிகாரத்தில் ஆவின் கனி அன்பு, சந்தோஷம், நீடிய பொறுமை, சமாதான, விசுவாசம் சொல்லப்பட்டிருக்கு. அதில் முதல் கனி அன்புன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியில் சொல்லப்பட்ட வசனத்தின்படி கலாய்த்தர் 5ஆம் அதிகாரத்தில் கனியில் வந்து முதல் கனி அன்புன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வந்து இன்றைக்கி நம்ம கனி கொடுக்குற ஒரு மரமாக நம்ம என்ன செய்யணும் இருக்கணும். இந்த ஆவின் கனி உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஆவின் 9 வரங்கள் உங்களுக்கு வந்துடும். வரங்களை நீங்கள் தேடி போக வேண்டியதில்லை, வரங்கள் உங்களை தேடி வரும். எப்படி வரங்கள் உங்களை தேடி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆவியின் கனி 9, அது கலாய்த்தர் 5ஆம் அதிகாரத்தில் இருக்குது. எடுத்து வாசிங்க. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறார். அப்ப கர்த்தருடைய அந்த போதனையை பாருங்க. இதுதான் சுவிசேஷம், இதுதான் அன்பு, இதுதான் சமாதானம். இது நம்ம கற்றுக்கொண்டோம்னா நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதில் தான் நம்ம என்ன செய்யணும்? கடன் பண்ண, அன்பு செலுத்தவில்லை கடன் படணும். நீங்கள் பேச்சில் அன்பாக பேசணும். சில பேர் கோபத்தில் பேசுவாங்க, எகிரி பேசுவாங்க, சண்டை போட்டு பேசுவாங்க. அப்படி கிடையாது. அப்படி பேசும்போது நம்ம நியாயப்பிரமாணத்தை மீறுகிறோம். அன்பு சகல பாவத்தையும் மூடும். அன்பு என்ன செய்யுமா? எவ்வளோ பெரிய பாவம் இருந்தாலும் அந்த பாவத்தை மூடக்கூடிய ஒரு சக்தி, அந்த பாவத்தை மூடக்கூடிய ஒரு வல்லமை, அந்த பாவத்தை மூடக்கூடிய ஒரு ஆற்றல் எதில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அன்பில் இருக்கிறது. அதான் அன்பு சகல பாவத்தை மூடுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நீங்கள் பேசுவதில், குடும்பத்தில் பேசுவதில், நடப்பதில் அன்பாக பேசி பழகணும் நம்ம. ஆனால் இப்போ எல்லாருமே பிள்ளைகளை வந்து அன்பாக தான் பேசுகிறாங்க. நிறைய இடங்களில் தெரிகிறது. பிள்ளைகளை யாரும் கண்டித்து வளர்த்தாலும் ரொம்ப போல்ட்டாக யாரும் அடித்து யாரும் இந்த காலத்தில் வளர்ப்பது கிடையாது. பிள்ளை அன்பை தான் வளர்க்குறாங்க. அதே போல் தன் சொந்த சகோதரத்தில் என்ன செய்யணும்? அன்பாக இருக்கணும். உடன் பிறந்தவங்கள்ட்ட அன்பாக இருக்கணும், அந்நியர்கிட்ட அன்பாக இருக்கணும், எல்லாத்துட்டையும் அன்பாக தான் நம்ம இருக்கணும். எல்லா இடத்தையும் அன்பாக தான் நம்ம என்ன செய்யணும்? பேசணும், அன்பாக நடக்கணும். பார்த்துக்கொள்ளுங்க. இதுதான் கர்த்தர் விரும்புகிறார். இதில் தான் நம்ம கடன் படணும். இதுதான் நம்ம என்ன செய்யணும்? கடன் படணும். பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கல்யாணத்துக்கு ஒருத்தர் மொய் வச்சாருன்னா பதிலுக்கு மொய் வைக்கிறோம். அது வந்து ஒரு கடனை நினச்சி செய்கிறோம். அப்போ அதே போல் நம்ம பேச்சில் அன்பு இருக்கணும், நடக்கையில் அன்பு இருக்கணும், செயல்பாடில் அன்பு இருக்கணும். எல்லாவற்றையும் குடும்பம் நடத்துவதில்லை, மனைவிட்ட பேசுவதில்லை, கணவன்கிட்ட பேசுவதில்லை, பிள்ளைகள்கிட்ட பேசுவதில்லை. பேச்சில் அன்பான பேச்சு இருக்கிறது, கோவ பேச்சு இருக்கிறது, அவிவிசுவாச பேச்சு இருக்கிறது, கெட்ட வார்த்தை என்ற பேச்சு இருக்கிறது. இப்படி அநேக பேச்சுகள் இருக்கிறது. ஆனால் அன்பின் வார்த்தைகள் நீங்கள் பேசும்போது அன்பு உங்கள் பாவத்தை மூடக்கூடிய வல்லமை மிக்கது. அன்பு வந்து சாதாரணம் கிடையாது, அது எல்லாத்தையும் மூடக்கூடிய வல்லமை மிக்கது அன்பு. பார்த்துக்கொள்ளும். அதனால் அந்த அன்பை நாடுங்க. ரெண்டாவது இன்னொரு வசனம் இருக்குது, ரோமர் 1:14-15. கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாய் இருக்கிறேன். ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். அப்போ கவனிங்க, எதில் நம்ம கடன்பட வேண்டும் என்று கேட்டீங்கன்னா சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு கடன்பட வேண்டும். இயேசுவின் அன்பை சொல்வதற்கு கடன்பட வேண்டும், இயேசுவின் சமாதானத்தை சொல்வதற்கு கடன்பட வேண்டும், இயேசுவின் இரக்கத்தை போதிப்பதற்கு கடன்பட வேண்டும், இயேசுவின் தாழ்மையை போதிப்பதற்கு கடன்பட வேண்டும். இதில் தான் நம்ம என்ன செய்யணும்? கடன்பட்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழணும். பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு எதில் கடன்படணும்னு கேட்டிங்கன்னா சுவிசேஷம் அறிவிக்க நம்ம கடனாளியாக என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். இயேசு பற்றி பிறகு சொல்லணும், அது நம்ம தலையில் விழுந்த கடமை. இன்றைக்கி நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இன்றைக்கி வந்து மீட்பை பெற்றிருக்கிறோம், பாவமன்னிப்பை பெற்றிருக்கிறோம், விடுதலை பெற்றிருக்கிறோம், சுகத்தை பெற்றிருக்கிறோம், அற்புதங்களை பெற்றிருக்கிறோம். கர்த்தர் நம்ம அற்புதம் நடத்தி கொண்டு வருகிறார். செத்தா பரலது போகிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அப்போ இதே போல் எல்லா மக்களும் வர வேண்டுங்கிற அந்த உணர்வு நம்மளுக்கு வரணும். சுவிசேஷம் அறிவிக்கிறதுல நம்ம என்ன செய்யணும்? ஒரு கடனாளியாக என்ன செய்யணும்? இருக்கணும். அதான் இயேசுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு கிருபை, அதான் இயேசுக்கு செய்யக்கூடிய ஒரு நன்றி கடன். பார்த்துக்கொள்ளுங்க.
அப்போ சுவிசேஷம் அறிவிக்கணும். ட்ராக்ஸ் ஊழியம் கொடுக்கலாம், பஸ்ஸில் போகும்போது ட்ராக்ஸ் கொடுக்கலாம், பஸ்ஸில் போகும்போது இயேசுவின் அன்பை சொல்லலாம், பிரிவினை உள்ள இடத்துல சமாதானத்தை சொல்லலாம். எங்கெல்லாம் பிரிவினை இருக்கிறதோ அங்கே போய் சமாதானத்தை பேசுனீங்கன்னா இயேசு அறிவிக்கிறீங்க, இயேசு அறிவிக்கிறேன். ஆனால் அவருக்கு பேர் உண்டு, சமாதான காரணர், சமாதான பிரபு அவர். அப்போ இயேசுவை பற்றி சமாதானத்தை பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா இயேசுவை நீங்கள் அறிவிக்கிறீங்க. அங்கே நீங்கள் என்ன செய்கிறீங்க? தேவனுக்கு மகிமை செலுத்துறீங்க. அப்போ நீங்கள் எதில் நீங்கள் கடனாளியாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுவிசேஷம் அறிவிப்பதில் நீங்கள் என்ன செய்யணும்? கடனாளியாக இருக்கணும். 2 தெசலோனிக்கேயர் 1:3. சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். இங்கே இருங்க, எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளியாக இருக்கிறோம். அப்புறம் உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகுகிறபடியினாலும் நீங்கள் எல்லாரும் ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடியினாலும் அப்படி செய்கிறது தகுதியா இருக்கிறது. இங்க இருங்க, எதுக்கு தகுதி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்பு பெருகுவதற்கும் என்ன ஸ்தோத்திரம் முக்கியங்கிறார். இந்த ஸ்தோத்திரம் போகிற இடத்துல அன்பு ஓடி வந்துடும், இந்த ஸ்தோத்திரம் போகிற இடத்துல சமாதானம் ஓடி வந்துடும், இந்த ஸ்தோத்திரம் போகிற இடத்துல இரக்கம் ஓடி வந்துடும், இந்த ஸ்தோத்திரம் போகிற இடத்துல தயவு ஓடி வந்துடும். 2வது, ஸ்தோத்திரம் போகிற இடத்துல பிரச்சனை ஓடும், ஸ்தோத்திரம் போகிற இடத்துல வேதனை ஓடும், ஸ்தோத்திரம் போகிற இடத்துல பலவீனம் ஓடும், ஸ்தோத்திரம் போகிற இடத்துல இருள் ஓடும், ஸ்தோத்திரம் போகிற இடத்துல மனதில் ஒரு அமைதி வந்துடும். இது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஒரு பிரச்சனை வந்துருச்சு வேதனை வந்துருச்சுன்னா சொல்லிகிட்டே தர்றான். ஆனால் அந்த பிரச்சனை வெளியேற்றுறதுக்கான மாற்று வழி என்ன, அந்த பிரச்சனையை முறியடித்து அப்புறப்படுத்துறதுக்கான ஒரு மாற்று வழி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நீங்கள், எனக்கு இருளான வாழ்க்கையாக இருக்குது, பிரச்சனையான வாழ்க்கையாக இருக்குது, வேதனையான வாழ்க்கையாக இருக்குது, கஷ்டமான வாழ்க்கையாக இருக்குன்னா அதை வெளியேற்றணும். அதுக்குண்டான ஒரு மாற்று வழி, அதுக்குண்டான பரிகாரம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. அதுக்கு பரிகாரம் என்ன, அதுக்கு மாற்று வழி என்ன, மாற்று மருந்து என்ன? ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஒரு போராட்டம் வந்துருச்சு, ஒரு இருள் வந்துருச்சு, ஒரு நெருக்கம் வந்துருச்சு, அவமானம் வந்துருச்சு, நிந்தை வந்துருச்சு, என் குடும்பம் போராட்டத்தில் மிதக்குது, என் குடும்பம் சஞ்சலத்தில் மிதக்குது, என் குடும்பத்தில் ஒரு பெரிய போராட்டத்தில் இருக்கோம், நாங்கள் தப்பிச்ச வழி இல்லாமல் நாங்கள் சாகிற நிலைமையில் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் யாராவது இருந்தீங்கன்னா அதுக்கு மாற்று வழி இருக்கிறது, அதுக்கு பரிகாரம் இருக்கிறது. அதுக்கு பரிகாரம் வேறு ஒன்றுமே கிடையாது. பைபிளில் ரோமர் 1:21 சொல்கிறது, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவரை தேவனென்று அறிந்தும் அவரை தேவனென்று மையப்படுத்தாமல், அவரை துதிக்காமல், அவரை ஸ்தோத்திரிக்காமல் சிந்தையிலே வீணரானார்கள். உணர்வில்லாத இருதயம் இருள் அடைந்தது. அப்போ இருள் ஏன் வருகிறது? போராட்டம் ஏன் வருகிறது? பிரச்சனை ஏன் வருகிறது? அப்போ இந்த பிரச்சனை வெளியேற்றத்துக்குண்டான மாற்று வழி என்ன? அந்த துக்கத்தை வெளியேற்றத்துக்குண்டான மாற்று வழி என்ன? அதுக்குண்டான பரிகாரம் என்ன? அதுக்கு பரிகாரம் வேறு ஒன்றுமே கிடையாது. கர்த்தரை துதிப்பதும் ஸ்தோத்தரிப்பது தான். நீங்கள் அது எந்த அளவுக்கு நீங்கள் துதிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு ஸ்தோத்தரிக்கிறீங்களோ, கர்த்தர் அந்த இடத்துல இறங்கி வந்து உங்கள் இருளை வெளிச்சமாக மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறாரா? ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு தான் இப்போ பவுல் சீலாவுக்கு கட்டப்பட்டிருந்தாங்க, ஆனால் வாய் கட்டப்படலை. 2 கால் கட்டப்பட்டிருக்கு, 2 கை கட்டப்பட்டிருக்கு. ஆனால் அந்த ஜெயிலுக்குள்ளே எல்லாரும் இருக்கிறாங்க. இவங்க நினைச்சிறாங்க நடு ராத்திரியிலே பாடி துதிக்கிறாங்க. அந்த ஜெயிலில் இருக்கவங்க எல்லாரும் கேட்குறாங்க, பாடுறது கேட்குறாங்க, துதிக்கிறது கேட்குறாங்க. 2 பேர். ஆனால் 2 பேர் துதிக்கிறது, 2 பேர் ஆராதிக்கிறது அவங்களுக்கு விடுதலை கிடைச்சது மாத்திரமல்லாமல் அந்த ஜெயிலுக்குள்ள பக்கத்தில் இருந்த எல்லாத்துக்கும் விடுதலை கிடைச்சது. எல்லாரும் விடுதலை பெற்றுக்கொண்டார்கள். எல்லா கட்டும் கலந்து விழுந்தன. நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ள உட்காந்து 2 பேரும் உட்காந்து துதிச்சு பாருங்க, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு விடுதலை, ஏற்ற வீட்டுக்காரனுக்கு விடுதலை, ஓ மூலமாக விடுதலை ஆகிறான். ஓ விடுதலமாக அவன் சஞ்சலம் தேவி ஓடுது. அப்போ துதியில் ஸ்தோத்திரத்தில் எவ்வளோ பெரிய ஒரு வல்லம் இருக்குது தெரியுமா? துதி ஸ்தோத்திரத்தில், அதாவது ஸ்தோத்தரிக்கிறதுல கிருபை பெருகும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரத்தில் கிருபை பெருகும், விசுவாசம் பெருகும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் எதில் கடனாளி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸ்தோத்தரிப்பதில் நீங்கள் கடனாளியாக இருக்க வேண்டும், துதிப்பதில் நீங்கள் கடனாளியாக இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, துதிப்பது ஸ்தோத்தரிப்பது நல்லது. அதனால் இன்றைக்கி ஒரு காரியத்தை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்கள். கர்த்தரை மகிமைப்படுத்த துதிக்க அதிகமாக துதிங்க, அதிகமாக ஸ்தோத்திரிங்க. கர்த்தரை துதிக்கும் போது நான் நிறையா அனுபவப்பட்டிருக்கிறேன். நெருக்கம் வரும்போது, பாடு வரும்போது, வேதனை வரும்போது, கவலை வரும்போது ஒரு பாட்டு பக்கம் எடுத்து ஸ்தோத்திர பாட்டாக பாடிக்கிட்டே இருங்களேன். ஆராதனை பாட்டாக பாடி ஒன்றுமே செய்ய வேணாம். எதில் கடன்பட வேண்டும்? ஸ்தோத்தரிப்பதில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கடன்பட வேண்டும். இந்த ஸ்தோத்திரம் செய்வதனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் விடுதலை. ஏன்னா வேதத்தில் ஸ்தோத்தரித்து விடுதலை பெற்றவர்கள் இருக்கிறார்கள். பவுலும் சீலாவும் நடுராத்திரியில் ஜெபம் பண்ணி பாடி தூய்த்தார்கள், விடுதலை கிடைச்சிச்சு.
யோசபாத் 2 நாளாகமம் 20 அதிகாரத்தில் யோசபாத் என்ன பண்ணுகிறார்? பாடகர்களை அனுப்புகிறார். இங்கே யோசபாத்துக்கு வரது 3 படைகள் வருகிறது. இந்த 3 படைகள் வரும்போது அவர் செய்த காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்தையும் கூட்டி ஒன்றா நிற்க வச்சு என்ன செய்கிறாரு? ஸ்தோத்திரம் போடுறாரு. எப்படின்னா, அந்த யுத்தத்துக்கு போகும்போது யாரை முன்னாடி அனுப்புகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, பாட்டு பாடுறவங்களை. அதை வாசிங்க பார்ப்போம். பாடகர்களை முன்னாடி என்னாச்சு? 2 நாளாகமம் 20 அதிகாரத்தில் யுத்தத்துக்கு போகும்போது கத்தியை வச்சிருக்கிறவங்க கோடாரி வச்சதுக்கு முன்னாடி போக சொல்லலை. அவர் என்ன செய்கிறாரு? பாடகர்களை முன்னால் என்ன செய்ய அனுப்புகிறார். வாசிங்க அந்த வசனத்தில். பின்பு அவர் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படிங்கிற பாடலை பாடி பாடகர்கள் என்ன செஞ்சாரு? பாடகர்கள் என்ன செய்றாரு? நிறுத்துறாரு. எப்படி? யுத்த வீரர்கள் நிறுத்தல, சண்டை போற நிறுத்தல, ஆனால் பாட்டு பாடவர்களை அங்கு என்ன செய்றார்? யோசபாத் நிப்பாட்டுறாரு. அவர்கள் என்ன பாட்டு பாடுறார்கள்? அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்ற பாடலை பாடுறாங்க. புரியுதுங்களா? பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த பாட்டு பாடும்போது நடக்கிற காரியம் என்ன என்று கேட்டால், எதிராளிகள் ஒருவருக்கு ஒருவர் வெட்டுண்டு கீழே விழுகிறார்கள். இதான் ஒரு தேவ ரகசியம். அப்படின்னா நீங்கள் துதிக்கும் போது, நீங்கள் ஸ்தோத்தரிக்கும் போது நடக்கிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எதிராளியே உங்கள்கிட்ட இல்லாமல் ஆயிடுறாங்க. புரியுதுங்களா? அப்போ என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, பாட்டு பாட கற்றுக்கொள்ள வேண்டும். பாட்டு பாட என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ள வேண்டும். துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரிக்க நீங்கள் பாட்டு பாடிட்டே இருங்களேன். பாட்டு பாடிட்டே இருங்க. ஒன்றும் இல்லை, எதிராளி உங்களுக்கு தெரியாமல் எதிராளி கீழே விழுந்துக்கிட்டே இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் நாம் செய்ய வேண்டிய வேலை. பார்த்துக்கொள்ளுங்க. அதனால் பாடல் பாட தெரிஞ்சுக்கொள்ளுங்க. பாட்டை என்ன செய்யுங்க? அதிகமாக பாடுங்க. இப்போ ஒன்றும் கிடையாது. வேதத்தில் இருக்குது. 2 நாளாகமம் 20 யோசபாத்து சண்டைக்கு யுத்தத்துக்கு போகும்போது யாரை அனுப்புகிறான்னா, பாடல்களை அனுப்புகிறாரு. அனுப்பும்போது எதிராளி கீழே விழுறாங்க. சண்டை போடுறவங்களுக்கு வேலையே இல்லை. ஆயுதம் வச்சிருக்கவங்களுக்கு என்னது? வேலையே இல்லை. யுத்தம் ஓய்ந்தது. அங்கே போய் என்ன செய்கிறாங்க? எல்லா ஆடை ஆபரணங்களை உரிந்து கொண்டு மூட அள்ளிட்டு வர்றாங்க. பாட்டு பாடுற மூலமாக கிடைக்கிற இன்னொரு வசனத்தை வாசிங்க. 2:13. கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். பாத்தீங்களா? தேவனை ஸ்தோத்தரிக்க என்ன செய்யணும்? கடனாளியா இருக்கிறோம். அத கர்த்தருக்கு பிரியமான சகோதரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுவதனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியால் நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும். அப்படின்னா ஒரு ரகசியம் சொல்லித்தரேன். ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு வேலையே கிடைக்கல. நல்லா படிச்சிட்டாரு, வேலையே கிடைக்கல. படித்த படிப்புன்னு வேலை கிடைக்கல. அப்போ ஸ்தோத்தரிப்பதுக்கு, துதிப்பதற்கு ஒரு நாளை ஒதுக்கி வேலை கிடைக்கிறதுக்காக நான் ஸ்தோத்திர நாளை ஏற்படுத்துகிறேன். வேலை கிடைப்பதற்காக துதி நாளை ஏற்படுத்துகிறேன் என்று சொல்லி ஆரம்பத்தில் ஜெபிக்கும் போது, தகப்பனே, இந்த துதி ஆராதனையின் நேரம் எனக்கு வேலை கிடைப்பதற்காக, நான் இந்த துதி ஆராதனை முடித்த உடனே எனக்கு ஒரு வேலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுத்தேன் ஒரு குடும்பத்தாருக்கு. 3 வருஷமாக படிச்சுட்டு வேலை கிடைக்கல, ரசிக்கப்பட்டவங்க. இப்போ நான் சொன்னேன், ஒரு நாளை ஒதுக்கி எத்தனை பாட்டு புக்கு இருந்தாலும் சரி, அத்தனை பாட்டு புக்களையும் ஸ்தோத்திர பாட்டு, ஆராதனை பாட்டு, துதி பாட்டு பாடி முடிச்சுட்டு, தகப்பனே மை துதிக்கிறேன், மை ஸ்தோத்தரிக்கிறேன், இந்த துதி ஆராதனை எனக்கு வேலை கிடைப்பதுக்காக துதிச்சிருக்கிறேன். இந்த ஆராதனை வேலையில் வேலை கிடைக்காமல் தடுக்கிற ஆவிகளை நீங்கள் முறியடிச்சிட்டீங்க. எனக்கு அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்பட்டது, திறந்த வாசல் எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது, வேலை கிடைக்க போகிறது. ஜெபத்தை முடிச்சிருங்க. ரொம்ப நேரம் ஆய்வுன்னு கத்தலை பாருங்கள். அடுத்த நாள் அவர் வேலை வீடு தேடி வந்துருச்சு. ஒரு நல்ல வேலை, மத்திய பிரதேசத்தில் நல்ல வேலை, கவர்மெண்ட் வேலை வந்துருச்சு. நடந்த காரியம் ஒன்றுமே செய்யலை. ஜெபம் 5 நிமிஷம் தான். ஆனால் பாட்டு ஒரு நாள் ஃபுல்லாக.
நீங்கள் எவ்வளோ நாள் வேலைக்கு போகிறேன், அங்கே வரேன், எத்தனையோ காரியம் ஒன்றும் சாதிக்க முடியல. ஆனால் நீங்கள் பாடல் பாடி பாருங்கள். ஒன்றுமில்ல, பாட்டு புக் எடுத்துக்கொள்ளுங்க. இதில் எத்தனை பாட்டு இருக்குன்னா கிட்டத்தட்ட 300 பாட்டுக்கு மேலே என்னது இருக்கிறது. இது 300 பாட்டில் நான் 500 பாட்டுக்கு மேலே இருக்குது. இதில் எப்படியும் குறைஞ்சது ஒரு 250 பாட்டாச்சும் துதி பாட்டு இருக்கும், ஸ்தோத்திர பாட்டு இருக்கும், ஆராதனை பாட்டு இருக்கும். அதை பூரா பாடி முடிச்சிருங்க. அதாவது உங்களுக்கு ராகம் வரலைன்னாலும் உங்களுக்கு கிடைக்கிற ராகத்தில் பாடிடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். ராகம் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு ஒரு சில பேர் பாடுவாங்க. நான் இப்போ கேட்டிருக்கேன். ஆனால் அது ஒரு ராகம் தான். அது அந்த ராகம் அவங்களுக்கு உண்டான ராகம். நீங்கள் அந்த ராகத்தில் பாடுங்க. எனக்கு இந்த பாட்டு ராகம் வரல, இந்த பாதர பாடுற எனக்கு வரல அப்படின்னா கவலைப்படாங்க. அதில் என்ன வரி இருக்கு அந்த அதை வரியை உங்களுக்கு வந்த ராகத்தில் பாடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என் உயிரே ஆண்டவரை போற்று, என் முழு உள்ளமே அவர் பெயரை போற்று, அவர் செய்த சகல உபகாரங்களை. இது ஒரு ஒரு அவரை மகிமைப்படுத்துகிற ஒரு பாட்டு. அப்போ இந்த பாட்டு உங்களுக்கு வரல, என்ன செய்யணும்? இந்த பாட்டை கேட்டிருக்க மாட்டாங்க. என் உயிரே ஆண்டவரை போற்று பாடுங்க, தப்பு கிடையாது. கர்த்தருக்கு தெரியும் நீங்கள் பாடுறது. அதனால் நீங்கள் பாடிடுங்க, அந்த வேர்டை யூஸ் பண்ணி பாடிடுங்க. நீங்கள் பாடும்போது கர்த்தர் என் செல்ல பிள்ளை எவ்வளோ அழகாக பாடுது. ஒருவேளை இங்கே உள்ளவங்களுக்கு தெரியாது, என்ன ராகம் எடுக்கிற, என்ன ராமான் பாடுற, என்ன பாட்டு பாடுற அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அப்பா மகளே உன் மூலமாக இந்த ராகம் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லி அவர் அப்பா என்ன செய்வார்? உங்களை கனப்படுத்துவார். அல்லேலூயா. உங்களுக்குள்ள கொடுக்கப்பட்ட ஒரு ராகம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஈடவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. ஈடவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. அற்புதர் இயேசுவே நன்றி ஐயா, அதிசயர் இயேசுவே நன்றி ஐயா. அற்புதர் இயேசுவே நன்றி ஐயா, அதிசயர் இயேசுவே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் இப்படி பாட்டு இருக்கா? நீங்க என்ன செய்யணும்? இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா. தப்புல பாடு, உன் குரல் அவ்வளோதான், உன் ராகம் அவ்வளோதான். கர்த்தர் பார்க்குறாரு. அல்லேலூயா. ஒருவேளை இங்கே பார்க்குறவங்க என்னடா ராகம், அல்லேலூயா கேட்கலாம். நீ அதை பற்றி கவலைப்படாத, அவர் பார்க்குறாரு. உனக்கு ராகம் வரலன்னு பிரச்சனை கிடையாது. எனக்கு இந்த பாட்டு தெரிலங்க அப்படின்னு ஒதுக்கிறாங்க. அந்த பாட்டில் என்ன எழுதிருக்கா பாடிப்படுங்க, உங்கள் ராகத்திலே பாடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவர். இது பாட்டு. எனக்குள்ளே இருக்கின்ற என் அப்பா அப்படின்னு சொல்லி பாடுங்க, தப்பே கிடையாது. முடிஞ்சளவு ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த ராகத்துக்கு வருதான்னு பாருங்கள். அப்படின்னா இந்த யூடியூப்பில் பாட்டை போட்டு அதை கேளுங்க, 2 வாட்டி கேளுங்க, 3 வாட்டி அந்த அதே ராகத்துக்கு வந்துட போகுது. இதை விட்ட வேறு என்னங்க வேலை? உங்களுக்கு விடுதலை வேணுமா, உங்களுக்கு அற்புதம் வேணுமா, அதிசயம் வேணுமா, ஜெயம் வேணுமா, அதை நீங்கள் செய்யுங்க. ஆமென். அல்லேலூயா. சத்தம் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ நல்லா இங்கே இருங்களேன். இதெல்லாம் ஒரு ரகசியங்க, ரகசியம். நிம்மதியே இல்லை, தூக்கமே வர மாட்டேங்குது. என் மகன் நினச்சா ஒரே போராட்டமாக இருக்கா? கவலைப்படாத, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பாட்டு பக்கம் எடுத்துக்க, ரூமுக்குள்ளே போ, கதவை போட்டு, கதவை சாயங்காலம் தோற செல்லை ஆஃப் பண்ணிடு. நீ செல்லை வச்சுக்கிட்டு இருந்தேன் சரி, ஒன்று டிங்கு அண்ணன் அப்பன்னு பார்த்தா டிங்கு டிங்குன்னு வரணும். அப்போ தான் சித்தப்பை வருவேன், மருமையை வருவேன்,
மாமே வருவான், சித்தி வரும், ஒன்று விட்டு சித்தப்பன் வருவான். அப்புறம் எங்கேயோ இல்லாத அன்னைக்கு தான் வருவான் ஜெபம் பண்ண உட்காரும்போது. அதனால் செல்லை தூக்கி ஓரத்தில் போட்டுரு. அப்பாட்ட பேசும்போது வேறு எவன்ட்டையும் பேசக்கூடாது. அல்லேலூயா. அப்பாட்ட உறவாடும் போது வேறு யார்ட்டையும் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. கண்டிப்பாக ஃபோன் வரத்தான் செய்யும், கெடுக்கிறதுக்குனே வருவான் பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ என்ன செய்யணும், இடம் கொடுத்தால் இடம் பிடிப்பான். அப்போ என்ன செய்யணும், ஒரு 7 மணி நேரம் ஒதுக்குங்க. 7 மணி நேரம் நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு ஒரு தண்ணி பாட்டில் எடுத்துக்கோங்க, அல்லது பிளாஸ்கில் ஒரு டீயை எடுத்துக்கோங்க. ஒரு தண்ணி பாட்டில், பிளாஸ்கில் ஒரு டீ. சரி அது குடிக்க மாட்டேன் அப்படின்னா ஒரு செம்பில் ஆரஞ்சு ஜூஸ், அல்லது ஒரு செம்பில் மடக்கு மடக்கு குடிச்சிடாதீங்க, தூக்கம் வந்துடும். தூக்கம் வர்ற அளவுக்கு எதுவும் சாப்பிடக்கூடாது. அல்லையா. காலையில் ஒரு 8 இட்லி அடிச்சுட்டு, காலையில் ஒரு 8 இட்லி, நல்லா கெட்டி சட்னி, நல்லா மிளகா சட்னி, ஒரு சாம்பார், பாசிப்பருப்பு சாம்பார் வச்சு அடித்து 8 இட்லி அடிச்சுவிட்டு, நான் இன்றைக்கி ஃபுல்லாக துதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ போனேன்னு சரி, அங்கே போன உடனே உட்காந்துருவேன். அப்பா பிதாவே அப்படின்னு. அப்புறம் இங்கே வரும், வாயை பொழந்துருவேன். அதனால் நீ ஒரு நாள் ஒதுக்கி துதிக்க போகிறேன்னா வயிற்ற கட்டிக்க. நறுக்கா 2 இட்லி, நறுக்கா எங்கே சொல்லுங்கள், 2 இட்லி, 2 இட்லி. எனக்கெல்லாம் இட்லி 2 இட்லி தான், நறுக்கா, அவ்வளோதான். காலைல தின்னாலும் சரி, நைட்டு தின்னாலும் சரி, எப்போ தான் 2 இட்லி, அவ்வளோதான். 5 இட்லி ஃபுல் கட்டு வச்சுருக்க, தூக்கம் வந்துடும். புரியுதுங்களா? அதனால் ஜெபிக்க போகிறீங்க, துதிக்க போகிறீங்க, ஆராதிக்க போகிறீங்க அப்படின்னா மேக்சிமம் 2 இட்லி அல்லது ஒரு நல்ல ஒரு காஃபி, ஒரு டீ குடிச்சிட்டு நம்ம மத்தியானம் வரைக்கும் உட்காரனால ஒன்றும் நம்ம என்ன செய்ய போகிறது கிடையாது, நம்ம உடம்பு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. அல்லேலூயா. எஸ்தர் ராஜ்யத்தை 3 நாள் இருந்தாங்க. எத்தனை நாள் இருந்தாங்க? புசியாமலும் குடியாமலும் திரைப்பில் நாட்டுக்காக தேசத்துக்காக இருந்தாங்க. அவங்களுக்காக இல்லை, நாட்டுக்காக தேசத்துக்காக புசியாமலும் குடியாமலும் 3 நாட்கள் என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. தேசம் சந்திக்கப்பட்டது, யூதர்கள் காப்பாற்றப்பட்டார்கள், இஸ்ரேல் மக்கள் காப்பாற்றப்பட்டார்கள், ஜெயம் கிடைத்தது, வெற்றி கிடைத்தது. அல்லேலூயா. எத்தனை பேர்? 3 பேர். 3 பேர் துதிக்கிறனால கிடைக்கிற ஒரு நன்மை. அதனால் இந்த நாட்களிலே கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உங்களுக்கு செய்ய போகிறாரு. நீங்கள் பயப்படாதிருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இங்கே உட்காந்துருக்கிற யாராவது, இங்கே கேட்குற யாராவது, நான் பிரச்சனையோடு இருக்கிறேன், வேதனையோடு இருக்கிறேன், கஷ்டத்தோடு இருக்கிறேன், எனக்கு வாழ வழி தெரியல அப்படின்னேனா, ஆமோஸில் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். ஒரு பாட்டு புக்கு எடுத்துக்கொள்ளுங்க, ரூமுக்கு போங்க, டீயை குடிங்க, ஏன்னா கதவை போட்டுங்க, காலைல 9 மணிக்கு போங்க, சாயங்காலம் 5 மணிக்கு வாங்க, 6 மணிக்கு உங்களுக்கு ரிசல்ட்டு, அல்லது அடுத்த நாள் உங்களுக்கு ரிசல்ட்டு. ஆமே, புரியுதா உங்களுக்கு? அதனால் பிரச்சனைன்னு பேசாதீங்க, வேதனைன்னு பேசாதீங்க. நான் அனுபவத்தில் சொல்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்க. அதனால் விடுதலைக்கு உண்டான வழி, பரிகாரம் அதான் ஸ்தோத்தரிப்பதில் என்ன செய்யணும், நீங்கள் கடனாளியாக இருக்கணும். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தாவையுமே துதிக்கிறேன், பிதாவையுமே துதிக்கிறேன், ஆவியான தேவனையுமே துதிக்கிறேன், உன்னத தேவனையுமே துதிக்கிறேன், உயர்ந்தவரையுமே துதிக்கிறேன், அற்புதரையுமே துதிக்கிறேன், அதிசயரையுமே துதிக்கிறேன், வெற்றிவேந்தனையுமே துதிக்கிறேன், விடுதலையின் தேவனையுமே துதிக்கிறேன். அப்பா, இந்த வார்த்தையை கொடுத்த ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மேலான காரியங்களை செய்ய இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்கள். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.